Hello viewers, welcome to Tease Tech. நம்ம இந்த வீடியோல வேரியாடிக் ஃபங்ஷன்னா என்னன்னு பார்க்க போறோம். வேரியாடிக் ஃபங்ஷன்னா என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, வேரியாடிக் ஃபங்ஷன் என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ணுது அப்படிங்கிறத தெரிஞ்சுப்போம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். மோஸ்ட் ஆஃப் த பிளேஸஸ் நம்ம ஒரு ஃபங்ஷனுக்கு பாராமீட்டர் நம்மளால ஃபிக்ஸடா செட் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஒரு சில கேஸஸ்க்கு அன்லிமிட்டட் பாராமீட்டர்ஸ் நம்ம வாங்குற மாரி கூட இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அடிஷன்னு ஒரு ஃபங்ஷன் எழுதியிருக்கீங்க. ஆல் டைம் உங்களால இந்த மாரி 2 வேரியபிள் தான் உங்களால வாங்கி பாஸ் பண்ணி ஆட் பண்ண முடியுமா? ஆட் பண்ணணுமா? ரியல் யூஸ் கேஸ்ல உங்களுக்கு அப்படிதான் இருக்கும். ஒரு கால்குலேட்டர் நீங்க எழுதுறீங்கன்னா 2 வேல்யூ தான் உன்னால ஆட் பண்ண முடியும்னு சொன்னீங்கன்னா, அந்த கால்குலேட்டர் யூஸ் பண்ணுவீங்களா நீங்க? கிடையாது. நம்மோ அதுக்கு ஏத்தாப்ல டைனமிக்கா நம்ம புரோகிராம் பண்ணணும் நம்ம. ஓகேங்களா? ஸோ இந்த மாரி பாராமீட்டர ஒரு சர்டைன் ரேஞ்சுக்குள்ள முடக்காம, அந்த பாராமீட்டர எக்ஸ்டெண்ட் பண்ணி யூஸ் பண்றதுக்கு. ஓகேங்களா? இந்த மாரி எத்தன தடவ எவ்வளவு நாள் வாங்கிக்கலாம்டா கைண்ட் ஆஃப் அன் ஸ்லைஸ். இந்த வேரியாடிக் ஃபங்ஷன்ங்கிற அந்த கான்செப்டும் ஸ்லைஸ யூஸ் பண்ணி தான் இருக்குது. கைண்ட் ஆஃப் ஸ்லைஸ். உங்களால ஒரு அரே மாரி, ஸ்லைஸ் மாரி உங்களால குடுத்துக்க முடியும். ஒரு செட் ஆஃப் டேட்டாவ குடுக்க முடியும். அரேனா கூட ஃபிக்ஸட்ல போயிரும். ஸ்லைஸ் மாரி டைனமிக்கா நீங்க எவ்வளவு நாள் நீங்க பாஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இதுதான் ப்ராப்ளம். இப்போ நான் ரன் பண்ணா என்ன நடக்கும்? 10 + 20 30ன்னு உங்களுக்கு கிடைச்சிரும் ஆன்ஸர். ஆனா 2 தான் ஃபிக்ஸடா குடுக்க முடியும். 3ஆவதா நான் ஒரு வேல்யூ இப்ப சின்னு குடுக்குறேன் இந்த இடத்துல. இப்ப நான் இங்க சின்னு குடுக்குறேன். சீனு குடுக்குறேன். இந்த 30 அக்செப்ட் பண்ணாது. அதால அக்செப்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு ப்ராப்ளம ஓவர் கம் பண்றதுக்கு தான் நம்ம வேரியாடிக் யூஸ் பண்ண போறோம். அதுக்கு நான் இந்த இடத்துல ஒரு ஃபங்ஷன் வச்சிருக்கேன். அந்த ஃபங்ஷன உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன். ஓகே. இப்போ இப்போ நான் ஒரு ஃபங்ஷன் எழுதியிருக்கேன். அந்த ஃபங்ஷன்ல என்ன பண்றேன்னா, நம்பர்ன்னு ஒரு வேரியபிள் வாங்குறேன். சரியா? என்ன டைப் ஆஃப் வேரியபிள்? இன்ட் டைப் ஆஃப் வேரியபிள் வாங்குறேன். வாங்கிட்டு இதுல அன்லிமிட்டட் நம்பர் ஆஃப் இன்ட் டைப் நீ வாங்கிக்கப்பா அப்படின்னு அந்த ஃபங்ஷன் தெரியப்படுத்துறதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இந்த மாரி 3 டாட்ஸ் குடுத்துறணும். இந்த மாரி 3 டாட்ஸ் குடுத்துறணும். ஓகேங்களா? இந்த 3 டாட்ஸ் குடுக்கறனால என்ன ஆகும்? இத ஒரு பேக் எண்ட்ல இது ஒரு அசம்ப்ஷன்க்காக நான் சொல்றேன். நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி, இந்த மாரி உள்ளுக்குள்ள லோக்கல் வேரியபிள் வச்சுக்கும். அப்படின்னு சும்மா மைண்ட்ல வச்சுக்கோங்க நீங்க. ஓகேங்களா? வச்சுட்டு, இப்போ நீங்க இந்த 3 வேல்யூ நீங்க பாஸ் பண்றீங்க இந்த ஃபங்ஷனுக்குள்ள. இந்த 3 வேல்யூ உள்ளுக்குள்ள என்ன மாரி ஸ்டோர் ஆகும் அப்படின்னா, ஒரு ஸ்லைஸ் மாரி ஸ்டோர் ஆகும். 10, 20, 30. சும்மா அந்த வேல்யூ நீங்க இங்க பாஸ் பண்றீங்க. பாஸ் பண்றது வேல்யூ இங்க வருது. நம்பர்ஸ்குள்ள இப்ப இப்படி இருக்கு. இப்ப இந்த நம்பர்ஸ் என்னவா இருக்கு? ஸ்லைஸா இருக்கு. ஒரு ஸ்லைஸ் வச்சு என்னென்ன ஆப்பரேஷன்லாம் பண்ண முடியும்? அந்த ஆப்பரேஷன் எல்லாமே இந்த வேரியடை ஃபங்ஷன்ல நீங்க பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல பிஹைண்ட் தி சீன்ஸ் மினிமலா உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு புரிஞ்சிருக்கும். ஒரு ஸ்லைஸ் மாரி உள்ளுக்குள்ள அது டிக்ளேர் பண்ணி வச்சிருக்கோம். நம்ம இந்த மாரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? இப்போ நான் இந்த இடத்துல சின்னு குடுத்துருக்கேன். 3ஆவதா ஒரு வேல்யூ அக்செப்ட் ஆகுது. இந்த இடத்துல ஒரே ஒரு வேரியபிள் தான் நம்ம வாங்கியிருக்கோம். ஆனா, இந்த இடத்துல ஆட்ங்கிறதுக்குள்ள நான் இப்போ 3 வேரியபிள் பாஸ் பண்றேன். 4ஆவதா ஒரு வேரியபிள் பாஸ் பண்ணாலுமே அத அக்செப்ட் பண்ணிக்கும். 4ஆவதா ஒரு வேரியபிள் பாஸ் பண்ணாலுமே அத அக்செப்ட் பண்ணிக்கும் டி. இப்போ அதையும் அக்செப்ட் பண்ணுச்சு. இந்த மாரி அன்லிமிட்டட் நம்பர் ஆஃப் பேரம்ஸ நம்மளால பாஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ இது ஒரு விஷயம். அன்லிமிட்டட் நம்பர் ஆஃப் பேரம்ஸ பாஸ் பண்ண முடியும். இப்போ ஒரு ஸ்லைஸ நம்மளால எம்ப்டியா விட முடியுமா? விட முடியும். அதே மாரி தான் வேரியடெக் ஃபங்ஷன்லயும் உங்களால எம்ப்டியா விட முடியும். எதுவுமே பண்ணாமலே உங்களால இருக்க முடியும். நான் இப்போ இந்த ஆடுங்கிறதுல எதுவுமே எந்த பேரமுமே பாஸ் பண்ணல. ரன் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா, அற்புதமா ஆகும். அது பாட்டுக்கு ரன் ஆகும். கோ ரன் மெயின் டாட் கோ. ஓகே. ரன் ஆயிருச்சு. எந்த எரரும் த்ரோ பண்ணல. இந்த ஒரு விஷயம் இருக்கு. ஓகேங்களா? நான் திருப்பி இத கொண்டு வரேன். சரி. இப்போ இந்த வேரியடை ஃபங்ஷன்ல இந்த மாரி 1 பை 1 தான் வேல்யூ அசைன் பண்ண முடியுமா? கிடையாது. இப்போ உங்ககிட்ட ஒரு ஸ்லைஸ் இருக்குன்னா, அந்த ஸ்லைஸையுமே நீங்க அசைன் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்றேன்னா, இத ஸ்லைஸ் ஆஃப் டேட்டான்னு சொல்லி ஒரு நேம் வைக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இத நான் ஒரு ஸ்லைஸா மாத்துறேன். ஓகே. நான் இப்ப என்ன பண்ணிட்டேன், இத ஒரு ஸ்லைஸா மாத்திட்டேன். என்னோட டைப்பே குடுக்காம குடுத்துருக்கேன். அறிவாளி புள்ள. ம். ஸ்லைஸ் ஆஃப் டேட்டான்னு மாத்திருக்கேன் இந்த ஒரு வேரியபிள. இப்போ 1 பை 1 குடுக்காம, மொத்தமாவும் என்னால இந்த ஸ்லைஸ்ங்கிற இந்த வேரியபிள பாஸ் பண்ண முடியும். ஆனா ஒரு விஷயம் வச்சு, இப்ப நான் இந்த இடத்துல என்ன பண்ணிட்டேன், இந்த மாரி ஸ்லைஸ் ஆஃப் டேட்டான்னு குடுத்துட்டேன். ஓகேங்களா? ஸ்லைஸ் ஆஃப் டேட்டான்னு குடுத்துட்டேன். நான் என்ன சொன்னேன், ஸ்லைஸ் தான்பா இது அப்படின்னு சொன்னேன். ஆனா இந்த இடத்துல என்ன பண்ணுது, எரர் அடிக்குது. முடியாதா தம்பி அப்படின்னு சொல்லுது. இத என்ன மாரி பண்ணலாம் அப்படின்னா, ஸ்லைஸ்ங்கிறத குடுக்கும்போது நீங்க என்ன பண்ணணும் ஒரு விஷயத்த, நீங்க ஒரு ஃபங்ஷனுக்கு டிக்ளேர் பண்ணும்போது ஓன் டாட்டா இன்டிஜர் டைப்க்கு முன்னாடி குடுக்க போறீங்க. இதே இது ஒரு வேரியபிள் நீங்க ஸ்லைஸா உள்ள பாஸ் பண்றீங்கன்னா, இதுக்கு அடுத்து கடைசியா டிக் டிக் டிக்ன்னு ஒரு 3 டாட் குடுக்க போறீங்க. இப்படி குடுக்கும்போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா அந்த ஸ்லைஸு இது வேரியாடிக்கா மாறுற மாரி அப்படி நீங்க அஸ்யூம் பண்ணிக்கோங்க. வேரியாடிக்கா மாறுற மாரி அஸ்யூம் பண்ணிக்கோங்க. வேரியாடிக்கா மாறி ஃபங்ஷனுக்குள்ள வேல்யூ பாஸ் ஆகும். இப்போ இந்த ஃபங்ஷனுக்குள்ள என்ன இருக்கும்? 10, 20, 30, 40 அப்படின்னு சொல்லி இருக்கும்.
40 சிங்கிளா ஒரே ஒரு தான் குடுக்குறீங்க. ஆனா, அத வச்சு அது என்ன பண்ணிக்கும், ஓகே இதெல்லாம் இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லி அத அஸ்யூம் பண்ணி இத எடுத்துக்கும். இப்ப நான் அத ரன் பண்ணி காட்டுறேன். கரெக்ட்டா அதோட வேல்யூ நம்மளுக்கு கிடைக்கும். கரெக்ட்டான வேல்யூ நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. என்ன பண்ணுது, நம்ம ஸ்லைஸ நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம். ஸ்லைஸ ஒன் பை ஒன்னா அத எடுத்து இட்டரேட் பண்ணி நம்மளுக்கு ஆன்ஸர் குடுக்குது. ஸ்லைஸா குடுக்காம நேரடியா குடுத்தாலும், அதே மாரி தான் ப்ராசஸ் பண்ண போறது. இதுல ஃபைனலா வேரியாடிக் ஃபங்ஷன்னா என்னன்னு பார்த்துட்டோம். ஒரு சின்ன ஒரு விஷயம் மட்டும் நான் இதுல சொல்ல நெனச்சிருக்கேன். இது ஒரு ரூல். என்னன்னா, வேரியாடிக் ஃபங்ஷன் அந்த டைப் அந்த அந்த பாராமீட்டர் என்னைக்குமே லாஸ்ட்டா தான் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இதுக்கு அடுத்து நான் வந்து சும்மா வந்து டேட்டான்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரிங் வாங்குறேன்னு நெனச்சு வச்சுக்கோங்க. ஸ்ட்ரிங் எரர் அடிப்பான். எங்க எரர் அடிக்கிறான்? இங்க எரர் அடிக்கல. இங்கேயே எரர் அடிக்கிறான். கேன் ஒன்லி யூஸ் வித் அ ஃபைனல் பாராமீட்டர் இன் லிஸ்ட். இந்த இந்த வேரியாடிக்ங்கிறத எப்பயுமே ஒரு ஃபங்ஷனோட கடைசி பாராமீட்டரா தான் வைக்க முடியும். ஏன் அப்படி? ஏன்னா, ஒரு ஃபங்ஷன் நீங்க இது வேரியாடிக்ன்னு சொல்லியாச்சு. நம்ம சொல்லும்போது என்ன சொன்னோம்? அன்லிமிட்டடா போகும்ன்னு சொன்னோம். அன்லிமிட்டடா போகும்போது நீ இந்த இடத்துல இந்த மாரி ஒரு பாராமீட்டர் வச்சா, அந்த கம்ப்யூட்டர் எப்படி தெரிஞ்சுக்கும்? அந்த ப்ரோகிராம் எப்படி தெரிஞ்சுக்கும்? ஓகேப்பா இவரு எக்ஸ்ட்ராவா தம்பி அடிஷனலா ஒரு வேல்யூ குடுக்குறாரு. அடிஷனலா ஒரு ஸ்ட்ரிங் இத தான் ஸ்ட்ரிங்கா தான் குடுக்குறாரு. இந்த இதான் குடுக்குறாருன்னு அதுக்கு எப்படி தெரியும்? அது வாங்கிக்கிட்டே இருக்கும். நீ எவ்வளோ குடுத்தாலும் அது இந்த வேரியாடிக் ஃபங்ஷனே முடிஞ்சிரும். அப்படி இருக்க பட்சத்துக்கு இந்த வேரியாடிக் ஃபங்ஷன் என்னைக்குமே லாஸ்ட்டா தான் இருக்கணும். இத தூக்கி இப்படி போட்டா, இது எக்ஸிக்யூட் ஆகும். எக்ஸிக்யூட் ஆகும் இப்போ. ஏன் இந்த இடத்துல பாஸ் பண்ண இந்த இடத்துல ஒரு எம்ப்டி ஸ்ட்ரிங் குடுத்துர்றேன். இப்போ ஒர்க் ஆகும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இது ஒரு ரூல். ஸோ இந்த வீடியோல வேரியாடிக் ஃபங்ஷன்னா என்னன்னு பார்த்தோம். வேரியாடிக் ஃபங்ஷன் என்னன்னு சொல்லி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோட சந்திப்போம். ஸ்டே டியூன். பாய் பாய்.